ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திகோட நிலைமையை நினச்சி நம்மளுடைய ஜானி அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கௌதம், இந்த கார்த்திக் இப்படியே விட்டால் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிடுவான், இல்லைன்னா இப்படியே குடிச்சிக்கிட்டு அழிஞ்சிடும். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கல்யாணத்தை பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பைரி வராங்க. எதுக்காக கார்த்திக் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அண்ணி என்ன சொல்கிறீங்க, ஆல்ரெடி அவன் கல்யாணம் ஆனவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகிருந்தாலே அந்த அஞ்சலி கையிலேருந்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியாச்சு. இனிமேல் அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் என் மகன் வாழ்க்கையை நான் பார்த்தே ஆகணும். அதனால் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தான் அவன் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கார்த்தி எப்படி திருந்தி மறுபடியும் அந்த அஞ்சலி கூட சேர்ந்து வாழ ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. அந்த அஞ்சலியும் பழசெல்லாம் மறந்துட்டு இது மேலே நல்லவளாக வாழ்வா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இன்னொரு கல்யாணம்லாம் கார்த்திக் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் எதுக்காக என்னுடைய மகனை ஆல்ரெடி பாலகணத்தில் தள்ளிட்ட, மறுபடியும் அவளவே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு கூட்டு சேர்த்திக்கிட்டு இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலான்றத பிளான் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பைரி கிட்ட நம்ம ஜானகி சொல்கிறாங்க. இனிமேல் என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் சாரும் பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிறது தான் சரி, நீங்கள் இதில் எல்லாம் தலையிடாதீங்க, கார்த்தியோட லைஃப்பை எப்படி எங்களுக்கு செட்டில் பண்ணுறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த பைரி அஞ்சலிக்கு சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா கதவை உடைச்சிட்டு வெளியே நம்மளுடைய ஜானகி அம்மா நேராக பார்க்க வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜானகி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ஜானகி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ தைரியம் தான் நீ கார்த்திக் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வைப்பேன், நான் அவனுடைய ஒய்ஃப் இருக்கேன், நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி முடிவை எடுத்துருப்பான்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் எனக்கு மருமகளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக அவன் செத்துருவான். என் மகன் அவனுடைய ஃப்யூச்சரை நான் கருதில் கொண்டு தான் அவனுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன், நீ எந்த காலத்துலேயும் திறந்த மாட்டேன் ஒன்று நினச்சிட்டு என் மகன் அவன் வாழ்க்கை அழிச்சின்னு அவனுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ வேணா நீ போய் வேறு கல்யாணம் பண்ணி எதுன்னு பண்ணிக்கோ, நாங்கள்லாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் கார்த்திக் மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்த்து கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி மேலே இந்த அஞ்சலி கோவப்பட்டு கத்தி எடுத்து நம்ம ஜானகியை மிரட்டுறாங்க. அந்த நேரம் நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே என் அத்தையை மிரட்டுவா அப்படின்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்குறாங்க. நம்மளுடைய கார்த்திகே கூடிய சீக்கிரம் கல்யாணம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.